தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்கடிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். சந்திராவுக்கு ராஜா சேதுபதியுடைய பேரன்தான் கார்த்தி அப்படின்ற உண்மை தெரிஞ்சாலும் அதை அவங்களால நிரூபிக்க முடியலை. இனி ராஜா சேதுபதியுடைய பேரன்தான் கார்த்தி அப்படின்றதுக்கான ஆதாரத்தை தேடி போவாங்க. அதுக்கு இவங்க கையில் ஒரு விஷயம் சிக்கியிருக்கு. என்னென்னா, இனி அடுத்து அந்த கோவில் கும்பாபிஷேகம் தான் நடக்கணும். அந்த கோவில் நகைகள் பார்த்திங்கன்னா பேங்கில் இருக்குது. அதை ராஜா சேதுபதியுடைய பேரன்தான் போய் எடுக்க முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வச்சு அந்த கார்த்தியை சிக்க வைக்கலான்னு சந்திராவும் சிவனாண்டியும் ஒரு பக்கம் பிளான் போடுறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதிக்கு கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி அபிராமி, கார்த்திக், ரேவதி இவங்க 2 பேரையும் கோவிலுக்கு வர வச்சு பரிகாரத்தை செய்துட்ருக்காங்க. ஸோ அடுத்து இவங்க 2 பேரும் இணை பிரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக பழனி முருகன் கோவிலுக்கு காவடி எடுத்துகிட்டு இங்கே அபிராமி நடந்தே போக போகிறாங்க. கார்த்தி தடுக்கிறாரு. உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொன்னாலும், இல்லை நீங்கள் 2 பேரும் 100 வருஷம் நல்லா இருக்கணும், இணை பிரியாமல் இருக்கணும், அதுக்காக இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அபிராமி ஒரு பக்கம் காவடியை தூக்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இதெல்லாம் பார்த்த ரேவதியுடைய மனசு மாறுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இன்னொரு பக்கம் இருக்குது. அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது சிவனாண்டியுடைய சித்தப்பா, ஏன்னா சிவனாண்டியுடைய அப்பா இறந்துட்டாரு. சித்தப்பா இவ்வளவு நாளும் ஜெயிலில் இருந்தாங்க. இப்போ அவங்களும் ரிலீஸ் ஆகிட்டாரு. சாமுண்டீஸ்வரி அவங்கள போய் நேரில் மீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல அவர் பார்த்திங்கன்னா, 5 வருஷமாக நான் ஜெயிலில் தான் இருந்தேன், இருந்தாலும் உன்னை நினைக்காத நேரமே இல்லை, இனிமே தானே பார்க்க போகிறேன், உன்னை அணுவணுவாக நான் சித்திரவதை பண்ணுவேன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சாமுண்டீஸ்வரி கிட்ட சவால் விட, காட்டி சைலண்ட்டாக நின்று பார்த்துட்ருக்காங்க. அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே சாமுண்டீஸ்வரியும் எதிர்த்து சவால் விட, அப்போது தன்னுடைய அண்ணன் பையன் கிட்ட, அதாவது சிவனாண்டி கிட்ட அந்த கூட நிற்கிறானே அவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் தான் ராஜா சேதுபதியோடைய பேரன். அவன் சரியான தில்லாலங்கடியான ஆள், ரொம்ப டேஞ்சரான ஆள், அவங்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இந்த விஷயம் தெரிஞ்சும் நிரூபிக்க முடியாமல் நாங்கள் தவிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சித்தப்பாவை கூட்டிகிட்டு சிவனாண்டி அங்கேருந்து போகிறாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் இனிமே தான் கதையே சூடு பிடிக்க போகுது அப்படின்ற மாதிரி இந்த ப்ரோமோவெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரேவதியுடைய மனசு மாறுமா, அதை எப்படி மாறும், அதை மாற்ற போகிறது யார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் தன்னை முழுசாக நம்பிக்கிட்டு இருக்க அத்தைக்கிட்ட, நான் தான் ராஜா சேதுபதியோடைய பேரன் அப்படின்ற உண்மையை சொல்ல போகிறதா கார்த்தி சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக நடத்தி முடிச்சுட்டு அடுத்த செகண்ட் அத்தைக்கிட்ட உண்மையை சொல்லிடலாம் அப்படின்ற பிளானில் கார்த்தி ஒரு பக்கம் இருக்காங்க. இதற்கிடையில் சந்திரா, சிவனாண்டி இவங்க 2 பேரும் கார்த்திக்கு எதிரான ஆதாரத்தை இனி தேடி அலைவாங்க. இதுக்கு முன்னாடி சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிடுவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ ஆக மொத்தம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் நினைக்கிறேன். சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.